வேணாம்னே சொல்லு, உனக்கு பிடிக்கிறது வேணாம்னே. பிரச்சனை ஆயிருமா? சரி, நீ லவ் பண்றியா? இல்லனே. அப்படியே பிரச்சனை ஆக போகுது. உனக்கு எதுதான் பிடிக்கும் சாப்பாடு விஷயத்துல? என்னடா அது? என்ன சாப்பிட்ட? என்னடா நீ சாப்பிட்டது அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க? கட்டி இறங்கி கரை ஏத்திக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நீ ஊடால வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஆசைப்பட்டு தான் படிக்க வந்தியா? பிகாம் ஆசைப்பட்டு தான் எடுத்தியா இல்ல காலேஜ்ல போய் கூட்டு விட்டாங்க? மாசா பேசுறாங்க, கேட்டு கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் உனக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு இல்லையா? வந்தாருன்னா மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் வரவேற்பு? வரவேற்பு பிரமாதமா இருக்கும். பிரமாதமா இருக்கும். வந்தாலே அவ்வளவுதான். வந்து என்ன செய்யறாரு செய்யாம போறாரு அவ்வளவுதான். வெரி குட். தனுஷ் படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? கர்ணன். அத பார்த்ததுதான் நீ தனுஷ் ஹீரோ ரசிகனாவே ஆனையா? சொல்லுங்க. என் குடும்பம் ஒத்துழைன்றதுனால இந்த சண்டையை விட்டு இப்படியே உயிரோட விட்டு போறேன். அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களை உயிரோட விட்டு போறேன்ற. சரி, இப்ப உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? நீ வந்து மிமிக்ரி பண்ணுவியா, டான்ஸ் பண்ணுவியா, இல்ல டைலாக் பேசுவியா? டைலாக் பண்ணுவியா? ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஏதாவது டைலாக் பேசி பார்ப்போம். ஒரு பஞ்ச் டைலாக். பஞ்ச் டைலாக் பேசிட்டு நடிக்கிறோம், ஆடுறோம். சரி, நடிங்க. என்ன நடிக்கிறேன்? விஜய் வந்து ஏதாவது பிரமாதமா நடிச்சு ஏதாவது சீனை நடிச்சு காட்டுங்க. இல்லைன்னா காமெடி தெரிஞ்சா காமெடி பண்ணுங்க. ஒரு இடம் போட்டு காட்டினா பண்ணுவோம். என்னடா போட்டு காட்ட சொல்ற? வீடியோவா? இல்ல நீ நல்லா ஃபன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாளா காப்பி அடிச்சு அதே பண்ணி நீ பெரிய டேலண்ட் நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க. இன்ஸ்டால வந்து இன்னொருத்தர் பண்றதை பார்த்து போட்டு. அப்படி கிடையாது. ஏதாவது கடி ஜோக் சொல்ல தெரியுமா? அது என்னதான் தெரியும் உனக்கு? நீ பெரிய ஆளுன்னு இவங்க நம்ப வச்சிருக்க, ஊருக்குள்ள நிறைய பேரை நம்ப வச்சிருக்க. அவங்களை நம்பி நாசமா போயிட்டாங்க. உனக்கு ரசிகர் மன்ற வேற வைக்கலாம்னு பிளான் பண்ணி இருக்காங்க. இப்ப நேரம் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா இப்படி முழிக்கிறிய. நம்பி நல்ல டேலண்டான பர்சன். உங்களுக்காக ஒரு நடிப்பு நடிக்கிறார். நடிங்க பாப்போம். கொஞ்சம் அழகா வேற ஏதாவது ஸ்டைல் பண்றியா? டான்ஸ் பண்ணுவியா? டான்ஸ் வேணா அவனை 10க்கு 10 ரூம் போட்டு என்ன ஸ்பீக்கரை வச்சு ஒரு வீடியோ வந்து டிவில பெருசா போட்டு அதை பார்த்து ஆட விட்டுறோம்னா ஆடுவேன். இப்படி செய்யறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாமல்லா. சரி, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வந்து என்னென்ன மாதிரியான விளையாட்டுனா விளையாடுவீங்க? ஏரியாவுக்குள்ள எந்நேரமே கிரிக்கெட் தான். இப்ப அது போக உங்களுடைய லட்சியம் இன்னொன்னு இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? இப்போ உங்க அம்மா அப்பாவை எப்படி பாத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும்ல. உங்க ட்ரீம் லைஃப் என்ன? ட்ரீம் லைஃப் ஒரு சந்தோஷமான வீடு. கல்யாணம் ஒரு சந்தோஷமான வீடு. சரி, கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், அப்பாவை தங்கச்சின்னா அங்க சந்தோஷமா வச்சுக்கணும். லவ் பண்ண பிள்ளையா கல்யாணம் பண்ணுவீங்களா இல்ல வீட்டுல சொல்ற பிள்ளையா கல்யாணம் பண்ணுவீங்களா? வெரி குட், வெரி குட். இந்த இடத்துல வந்து நம்மளை அடிச்சுக்க ஒரு வேளை உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணும் நீங்களும் வந்து லவ் வந்து மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுடைய சூழல் எப்படி இருக்கும்? ஓடி போயிடுவேன். 2 பிள்ளைங்களா? 2 பேருக்கு ஓடிடுவியா? காத்துவாக 2 காதல் படத்தோட ஹீரோ இருந்தா இப்ப. ஆமாண்ணா. ஆனா என் பேர் ஜெயசூர்யா. நீங்க எந்த ஏரியா? நான் வந்து செக்கானூர். சமைக்க தெரியுமா? ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? காய்கறி நறுக்கிறது. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு? எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சைட் டிஷ் சொல்லுங்க, மெயின் டிஷ்ஷா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சைட் டிஷ்னா பிடிச்ச ஃபுட்டுல ஏதாவது. அப்போ மெயின் டிஷ்னா சரி, சைட் டிஷ் சொல்லுங்க. சைட் டிஷ் முட்டை மாசு. முட்டை மாசு வந்து வீட்டுல செய்ய மாட்டாங்க. அது சைடு செய்வாங்க. உங்க வீட்டுல செய்வாங்களா? விசித்திரமான வீடா இருக்கு. சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சமைப்பாங்க தெரியுமா? அப்படியா? வீட்டுல அப்படின்னா போய் சொல்ல. அவருக்கு தெரியாத அவனுக்கு தெரிய போய் அவங்க வீட்டுல நீ அடிக்கடி சாப்பிடுறதுல என்ன சொல்ற? ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு ஒரு வாரம்னா இல்ல, ஒரு 3 தினமும் வீட்டுல சாப்பிட்டு எப்படி இருக்கு அந்த பையன் பாத்தியா? எப்படி இருக்கான்னு ஹாப்பி இருக்கு. நல்லா தானே இருக்க வலுவா.
இல்ல அவரு ரவை உப்புமா சாப்பிட்டுருக்காரு அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுருக்கான். அதனாலதான் சொல்றாப்ல. அவங்க அம்மா வந்து அப்படியே லைக்கா சொல்லிருப்பாங்க போன வாரம் வச்சு தம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள அது அது வந்து நீ தான் ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னாங்க. இவன் ஏன் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பேஸ் பண்றாப்ல அவரு. அப்படி கேட்டதுனால நான் கொஞ்சம் உளறிட்டேன். தம்பி இனிமேட்டு வந்து நீங்களுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தம்பி மாதிரி பல்க் ஆயிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு? எனக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. நீங்க வீட்டுல சாப்பிடுறது பிடிக்குமா வெளியே வாங்கி சாப்பிடுறது? வெளியே வாங்கி சாப்பிடுறேன். வெளியே வாங்கி சாப்பிட்டதுல பெஸ்டா இருக்கு அப்படின்னா எந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறீங்க? எங்க ஏரியால தேர்ட் ஸ்டாப் இருக்கும். ஆமா, பாண்டுமணி பிரியாணி. பாண்டுமணி பிரியாணியா? நீங்க ரெகுலரா போய் சாப்பிடுவீங்களா? எல்லாரும் இல்ல, 4-5 வாட்டி சாப்பிட்டேன். அன்னைக்கு விரித்தனமான பசியில போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றீங்க. அன்னைக்கு புரட்டாசி மாசம் முடிஞ்சு புரட்டாசி மாசம் முடியல, வீட்டுல பேருந்தா முடிஞ்சு போய் சாப்பிட்டு புரட்டாசி மாசம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சரி, வேற எங்கேயா சாப்பிட்டு இருக்கீங்களா? வேற அங்கே அன்சாரி பிரியாணி கடை. உங்க ஊருக்குள்ள சுத்தி சுத்தி சாப்பிடுறது, இங்கிட்ட போனா வந்து யார்ட்டும் சாப்பிடுறது இல்ல. எங்கிட்ட சாப்பிட்டுருக்கேன். ஆனா உனக்கு பிரச்சனை ஆயிருமா? சொல்ற மாதிரி டேஸ்ட் இல்ல. ஆமா.